ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் நமக்கு அப்படியே வரும். ஸோ ஃபஸ்ட்டு தசை நாரில் உள்ள ஆக்சிஜனை சேமிக்கும் நிறமி வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு வரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ, மயோக்ளோபின் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆர்னித்தன் சுழற்சியின் விளைபொருள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ, யூரியா. நெக்ஸ்ட் வந்து உடலின் மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தைராய்டு சுரப்பி, ஆப்ஷன் டி தைராய்டு. நெக்ஸ்ட் வந்து சிவப்பணுக்களின் மேற்புறப்படத்தில் காணப்படுவது டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ. 4th பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை கண்டறிந்தவர் யார்? Who was coined biodiversity அப்படின்னு 1 மார்க் கேட்டிருக்காங்க. வால்டர் ரோசன். ஆப்ஷன் பி வால்டர் ரோசன் தான். எரிப்பட்டு டேஸிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஆ. 6வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க. 7த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. கனசதுர வடிவ எபித்தீலியத்தோட முக்கிய பணி வந்து என்னவாக இருக்கும்? 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எழுதினாலும் கரெக்டு தான். 8த்துக்கு ஆப்ஷன் டி. கனசதுரனாலே 8த்துக்கு ஆப்ஷன் டி தான். ஒரு சாதாரண மனிதனின் மூச்சு காற்று எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா 500 மில்லி லிட்டர். அடுத்து ஒரு மூளையின் எப்பகுதியில் உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் தொடர்புடையது? ஹைபோதலாமஸ். ஆப்ஷன் சி ஹைபோதலாமஸ். நெக்ஸ்ட் எப்பகுதி உயிரினங்கள் புறச்சட்டகம்? ஸோ இதுக்கு வந்து 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா கணுக்காலிகள், ஆர்த்ரோபோடா. கருவளர்ச்சியினை டேஸ் முறையில் கண்டறியலாம்? இப்போ 12வது 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அல்ட்ராசோனோகிராம். 13 தவளையின் தரப்பெட்டியில் காணப்படும் செவுள்கள் எதை உணர்கின்றது? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, செவுள்கள் கொண்ட முன்னோடியிலிருந்து தவளைகள் தோன்றின. ஆப்ஷன் சி, ஃப்ராக் எவால்வ்டு ஃப்ரம் த கில்ஸ் ஆன்சிஸ்டர். முதுகெலும்பு மற்றும் மச்சி முதுகெலும்புக்கு இடையே உள்ள மூட்டின் பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முளை எச்சி மூட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 15வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதில் கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ஒரு டைம் பார்க்கலாம். 6 into 12 ஆன்சர் எனி 6 கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ்டிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிப்போஸ் டிஷ்யூ ஃப்ரம் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. ஆண் தவளை பெண் தவளையிடமிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? ஹவ் வில் யூ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் ப்ராக் ஃப்ரம் ஃபீமேல் ப்ராக். சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இறைப்பையில் உள்ள? ஒய் ஆர் த வேல்யூஸ் பிரசன்ட் இன் இன்டெஸ்டைன் நாட் இன் ஸ்டொமக். இதய துடிப்பு எனப்படுவது யாது? வாட் இஸ் கால்ட் ஹார்ட் பீட். சிறுநீர் உருவாக்கத்தின் 3 செயல்பாடு பெயர்களை எழுதுக. நேம் த 3 ப்ராசஸ் இன்வால்வ் இன் ஃபார் யூரின் ஃபார்மேஷன். வென்ட்ரிக்கிள் சுவர் ஆக்சின்கள் சுவரை விட தடினமாக காணப்படுகிறது, ஏன்? ஹார்மோன்கள் என்பவை வேதித்துறைகள் எனப்படும், நியாயப்படுத்துக. ஹார்மோன்ஸ் நவுன் ஆஸ் கெமிக்கல் மெசஞ்சர், ஜஸ்டிஃபை. இரத்த செல்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுவதில் பயன்படும் சிவப்பு மற்றும் இரத்த வெள்ளை அணுக்கள் நீர்க்க செய்யும் திரவங்களின் பெயர்களை எழுத. எண்ணெய் பலகாரங்களோடு நீண்ட நாட்களுக்கு உட்கொண்டு வரும்போது பித்தக்கற்கள் தோன்றலாம், விளக்குக. ஸோ அதான் வந்து கம்பல்சரி 2 மார்க். அதே மாதிரி 6 into 3 18 இதில் பொறுத்த வரைக்கும் பிளவு உடற்குழி பாதையினை ஒப்பிடுக. சைசோசிலோமேட், என்ட்ரோசிலோமேட். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் நார்கோசின் நிலை எனப்படுவது யாது? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாகங்களை எழுது. கிட்னி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன்கள் சுரப்பது, இதயத்தின் பங்கை விளக்குக. அதே மாதிரி அந்த ஹார்மோன்களின் பெயர் என்ன? குச்சி மற்றும் கூம்பு செல்கள் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் செல் அண்ட் கோன் செல். அதே மாதிரி 3F ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது எது? காரணங்களை கூறு. வாட் ஆர் த ரெஃபர்ட் ஆஸ் 3F ஹார்மோன், கிவ் த ரீசன். ஸோ இதில் 33 வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம், கம்பல்சரி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாட் ஆர் த காமன் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் இன் எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லாம்பிட்டோ மார்டி. இறைப்பையில் நடைபெறும் செரிமானத்தை விவரிக்கவும். இரத்த கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது? எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் ஸ்டொமக்.
How does the blood transport CO2 from tissue in lungs? அடுத்து பார்த்தீங்கன்னா இதய இயக்க சுழற்சி என்பது யாது, எலும்பு முறிவு ஏற்படும் விதம் மற்றும் எலும்பு முறிவு குணமாகுதலை விவரிக்க கார்டிக் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி draw and label structure of human brain. What are the hormones secreted by thyroid gland? Mention the function. What are the X-rays? Mention the clinical significance. பாம்பியாக்ஸ் மோரியோடைய லைஃப் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான அந்த கீ ஆன்சர் இருக்குது. ஏ டைப் கீ ஆன்சர் இருக்குது, பி டைப் கீ ஆன்சர் இருக்குது. ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேல் ஃப்ராக்கு, ஃபீமேல் ஃப்ராக்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பீட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். மே 2020 நடந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் இது. பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி இருக்குது. காமன் கேரக்டர்ஸ் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ். டைஜஷன் இன் ஸ்டொமக்கு. இந்த மாதிரி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2 இன் டிஷ்யூ செல்ஸ் இன் லங்ஸ். கார்டிக் சைக்கிள், மெக்கானிசம் ஆஃப் கேட்டிருக்காங்க. எல்எஸ் ஆஃப் ஹியூமன் பிரைனு, ஹார்மோன் செக்ரிட்டட் பை தைராய்டு கிளாண்டு, எக்ஸ்ரே கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பியாக்ஸ் மோரி. ஸோ அதே மாதிரி மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சரும் கீழே இருக்குது. இதுவும் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. வெள்ளை அடிப்போஸ் டிஷ்யூ பழுப்பு அடிப்போஸ் டிஷ்யூ வந்து வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தவளை, பெண் தவளை, குரல் பை உள்ளது, குரல் பை இல்லை, கலவி திட்டு உள்ளது, கலவி திட்டு இல்லை. இந்த மாதிரி இருந்தால் 2 மார்க்கு. இதய துடிப்பு, இதயம் சீராக சுருங்கி விரிவடைதல் இதய துடிப்பு எனப்படும், 2 மார்க்கு. சிறுநீர் உருவாக்கத்தின் 3 செயல்பாடுகள் யாவை? கிளாமரால் வடிகட்டுதல், குழல்களில் சுரத்தல். அதே மாதிரி ஹார்மோன் நமது உடலில் கரிம வினையூக்கியாகவும் துணை நொதிகளாகவும் செயல்பட்டு இருக்கு. உறுப்புகளில் ஒரு பணியினை மேற்கொள்ளுதல் வேதி தூதுவர்கள் எனப்படும். எண்ணெய் பலகாரங்கள் நீண்ட நாட்கள் உட்கொண்டு வரும்போது பித்த நீரின் இயல்பில் ஏற்படும் மாற்றத்தால் பித்தப்பையில் கற்கள் தோன்றுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் எல்லாமே எழுதணும். ஸோ இந்த கீ ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஒரிஜினல் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் பேப்பர் எடிஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். வீடியோ இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.